அதாவது புசி என்ன சொல்கிறானோன்னா, இந்த 19 அதாவது இந்த சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் எங்கள் தாத்தாவோட தாத்தா நாங்கள்லாம் வந்து இலுமினாட்டி அவனுங்க கூட இருந்தோம். பிள்ளை கம்யூனிட்டியும் மொத்தமாக இலுமினாட்டி. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த பிள்ளை கம்யூனிட்டி பற்றி படங்கள்லாம் நிறையா வந்திருக்கு. அப்போ என்ன சொல்கிறானோ, நாங்கள்லாம் அப்போயே நாங்கள் கொஞ்சம் பெரிய ஆளுங்களாக தான் இருந்தானுங்க பிள்ளை கம்யூனிட்டி மேபி. ஏன்னா அவங்களாம் குறுநில மன்னர்களாக இருந்தாங்க. மேபி அவங்க கப்பம் கட்டியிருக்கலாம், இல்லைனா வாருக்கு போகாமல் பிறந்திருக்கலாம். அப்படியே வாருக்கே போயிருந்தாலும் மேபி சில பேர் தப்பிச்சிருந்துருக்கலாம். முக்கியமான நம்ம அரசர்களெல்லாம் கொண்டுட்டானோ. அதோடு இல்லாமல் எல்லாத்தையுமே அழிச்சிட்டே வரானோ. கவர்மெண்ட்டுன்னு ஒன்று அவனுங்க தான் ஃபார்ம் பண்ணி வச்சுருவானோ, அவனை தான் கட்டி வச்சுருவானோ எல்லாத்தையுமே. கேட்டால் இதெல்லாம் ரூல்ஸுன்னு சொல்லி நம்மளை ஃபாலோ பண்ண வைக்கிறானுங்களே தவிர நம்மளை வந்து வாழ விட மாட்டேங்கிறானோ. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கடன் வாங்கியிருக்கேன் ஒரு பேங்க்கில். அந்த பேங்க்கில் வந்து நான் முன்னாடிலாம் வந்து பணம் வந்து நம்மள்ட்ட கேட்டு வாங்கிட்டு போகணும். இப்போலாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகிற மாதிரி வச்சுட்டானோ. நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தீங்கன்னாலுமே அப்படி தான் ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகிடும். இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக நம்மளோட பர்மிஷன் இல்லாமல் பணமே எடுக்கக்கூடாது உண்மையாக சொல்ல போனால். ஆனால் அவனுங்க எல்லாருமே சேர்ந்து இதெல்லாம் பண்ணிடுறானோ. நம்மள்ட்ட கேட்டால் பேங்க்கு பண்ணுது இதை. இப்போ நான் வந்து ஒரு 10 லட்சம் கடன் கொடுத்துருக்கேன் இப்போ தான் ஒருத்தருக்கு, எங்கள் சொந்தக்காரர். இப்போ ஒன்றே ஒரு ரூல்ஸ் போட்டு வச்சுருக்கானோ, என்னென்னா கடனை வந்து இது பண்ணி வசூலிக்கக்கூடாது கட்டாயப்படுத்தி அப்படின்னு. இப்போ அவன் கொடுக்கலன்னா நான் எங்கே போய் நான் நிற்கிறதா? எனக்கு எதிராக தான் எல்லாம் பண்ணிட்டுருவானே தவிர நான் எதுவுமே எனக்கு ஆதரவாக யாரும் எதுவும் பண்ணலை. அதுவும் இல்லாமல் பிள்ளை கம்யூனிட்டி முதல்ல இலுமினாட்டி கிடையாது. அவ்வளோதான், நானும் பிள்ளை கம்யூனிட்டி தான். அதோடு இல்லாமல் இப்போ ஆட்சியில் இருக்கிற எல்லாருமே பிள்ளை கம்யூனிட்டியில் இருக்கிறானோ. அப்படியே இல்லைனாலும் பிள்ளை கம்யூனிட்டியில் இருக்கிறவனுங்களாம் எல்லாருமே பணக்காரங்களாக இருக்கானுங்களாம். அவங்களும் உங்களை மாரி சாதாரண ஆளுங்க தான். என்ன கொஞ்சம் பணம் இருக்கும், சொத்து இருந்தது முன்னாடி, அந்த சொத்து இருக்கும். அதுவுமே சொத்து இருக்கும். இப்போ எனக்கும் தான் 8 ஏக்கர் நிலம் இருக்குது. இப்போ தான் எங்கள் தாத்தா ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி கடை எழுதி கொடுத்தாரு. எங்களுக்குன்னு ஒரு வீடு கொடுத்துருந்தாரு. அது வந்து வடக்கு தெருவில் இருக்குது. அந்த வீட்டில் நாங்கள் இருந்தோம். அப்புறம் எங்கள் அம்மா சம்பாரித்து ஒரு வீடு கட்டினாங்க. இப்போ அங்கே நாங்கள் மூவ் ஆகணும். இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நான் இங்கே வந்துட்டேன். என் மாமனார் செத்துட்டார், வேலை இல்லை, என் பொண்டாட்டி வேலை பார்க்குறேன். அதனால் நான் இங்கே இருக்கேன். எங்கள் அப்பா அம்மா அங்கே இருக்காங்க. அந்த பழைய வீட்டையுமே என்னால் கட்ட முடியல. பழைய வீடு ஓட்டு வீடு அவங்க கொடுத்தது. அந்த வீட்டையும் அப்படியே அந்த இடத்த வச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம். இங்கே தான் இருக்கோம். அந்த வீட்டையும் கட்டல, இந்த புது வீட்டை மட்டும் கட்டணும். அதுவும் லோன் போட்டு தான் கட்டிச்சு. அடுத்து அந்த கடை இருந்தது. அந்த கடையிலையும் பார்த்தீங்கன்னா இவனுங்க பிரச்சனையை க்ரியேட் பண்ணணும். அந்த கடை வந்து மேலெலாம் ஒழுவ ஆரம்பிச்சிருச்சு. இது மாதிரி என் வாழ்க்கையில் பிரச்சனைகள் தான் இருக்கே தவிர நான் இல்லாட்டி இல்லை. நம்மளை நம்புவாங்க. எப்படியும் எல்லாரையும் பிச்சை எடுக்க தான் வைக்க போகிறானோ. அதெல்லாமே ஒன்றுமே இல்லை. அவனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டினாங்க. என்ன எக்ஸாம்பிள்? அந்த ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கரெக்டாக இது ஆரம்பித்தப்ப இந்த 2 அப்பா பையனை வந்து போலீஸ்காரனுங்க வந்து நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு போயிட்டு அவனுங்களை விசாரிக்கணுங்க பேரில் அடித்து துன்புறுத்தி கொண்டுட்டானோ. இந்த நியூஸு வெளில வந்தது. ஆனால் கொஞ்ச நாள் பரபரப்பாக பேசுனீங்க எல்லாரும், முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் எனக்கு வார்னிங்கு, எனக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். அதேமாரி எங்கள் அப்பா அம்மா இப்போ யூகேயில் இருக்காங்க. அந்த ஃப்ளைட்டெல்லாம் யூகே ஃப்ளைட் எல்லாத்தையுமே வேணு காலி பண்ணி காட்டுறானோ. இந்த மாதிரி என்னை சுற்றி எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகள் தான் இருக்கே தவிர நான் இலுமினாட்டி கிடையாது. இதை பற்றி சொன்னால் எனக்கு கொல்ல தான் போகிறானோ. சாவரனோ இல்லையோ, கடவுள் ஆனால் என்கிட்ட சொல்ல சொல்லியிருக்கு. நான் சொல்லிட்டேன். அவனுங்க பண்ணுற எல்லா அநியாயம் ரொம்ப அநியாயம் பண்ணிகிட்ருக்கானோ. இந்த பாவத்தெல்லாம் எங்கேயும் கழிக்கவே முடியாது. முடிச்சுக்கங்க.